இந்த நாள் மீண்டும் ஒரு தடவை வரலாற்றின் மறக்க முடியாத தருணத்தின் சாட்சியம். 2026 பிப்ரவரி 15 வடமேற்கு லண்டனில் உள்ள ஹெய்ஸ் கிறிஸ்டல் மண்டபத்தில் கடும் குளிர், தொடர்ச்சியான மழை, ஆனாலும் உற்சாகம் குறையவில்லை. தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவை பிரித்தானிய கிளையின் 12வது ஆண்டு பரிசளிப்பு விழா தொடர்ச்சியாக 12 மணித்தியாலங்களுக்கு அடங்கம் முழுவதும் மக்கள் பேரலையாக நிரம்பியிருந்தனர். மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், தமிழ் பற்றாளர்கள் ஒரு ஆண்டு முழுவதும் செய்த உழைப்பின் பயன்களை அனுபவிக்கும் தருணம் இது. அதில் பணியாற்றி வருகின்ற தலைமை ஆசிரியர், புரியவாத பணியாற்றியர் எவருமே எந்தவித ஊதியத்தையோ எந்தவித நிலையை எதிர்பார்க்காமல் தங்களது பணியாக தமிழ் பணியை, தமிழ் கல்வியை மேம்படுத்த செய்கின்ற இந்த பாரிய சேவையை நிறைவேற்றிக் கொண்டு கூடிய நேரம் அளிக்க விரும்பவில்லை. இத்துடன் நான் எனது தொடக்கமையை முடிக்கிறேன். அடுத்து வரவேற்பது நமது மொழியையும் நமது கலை கலாச்சார பண்பாடையும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லுகின்ற அந்த இன்றைய விழாவில் கதாநாயகர்களை அன்போடு நிறைவேற்றிக் கொண்டிருந்தோம். எமது கனவுகளில், எமது லட்சியத்தில், எமது மொழியை சரியாக அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்கின்ற அந்த மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கின்ற ஆசிரியர் பெருந்தவைகளையும் அன்புடன் நிறைவேற்றி தருகின்றோம். உங்கள் அனைவரையும் பணியாற்ற ஆசிரியர்கள் மற்றும் எங்களுடைய இந்த விழாவுக்கு எல்லா வழிகளிலும் உதவி செய்து கொண்டிருக்கிற அனைவரையும் பேரன்போடு நிறைவேற்றிக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது இளையோர் மன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் மேடைக்கு அழைக்கின்றோம். எமது தேசத்தின் எதிர்கால சிற்பிகளாக ஒரு புதிய இளம் பரம்பரை தோற்றம் கொள்ள வேண்டும். ஆற்றல் மிகுந்தவர்களாக, அறிவு ஜீவிகளாக, தேச பற்றாளர்களாக, நேர்மையும் கண்ணியமும் மிக்கவர்களாக ஒரு புதிய இளம் பரம்பரை, புரட்சிகரமான பரம்பரை தோன்ற வேண்டும். அவர்களை தோற்றுவிப்பதற்காக நாம் ஒன்றுபட்டு செயற்பட வேண்டும். தமிழீழ கல்வி கழக பொறுப்பாளர் திரு வே. இளங்குமரன் அவர்களின் கருத்துக்கு அமைய தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவையானது பல இளையோரை இணைத்து இளையோர் மன்றத்தை உருவாக்கியுள்ளது. அந்த இளையோர்கள் நேரம் காலம் பாராது பல்வேறு பணிகளை ஆற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். இளையோர் மன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் மேடைக்கு அழைக்கின்றோம். அந்த வகையில் இளையோர் மன்ற உறுப்பினர்கள் தாங்கள் கால்களை வரலாற்று படங்களாக பதித்துக் கொண்டு முன்னேறிக் கொண்டிருக்கின்றனர்.
போல் பாலறிவன் நற்றால் துலார் எனின் அறனறிந்து மூத்த அறிவுடைய கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல் பரியம் பூங்கோத்தது 1000 யானை தரும் பொய்தாக்குறேன் சரிவுடன் யானை கூடிய தங்கங்களை உடைய பெரிய விலங்கு அப்படி இருந்தாலும் புதிதாக்கும் போது அஞ்சுகிறது இருந்தோம்பி இருப்பார்கெல்லாம் இருந்தோம்பி வேளாண்மை செய்த பொருட்டு 2004 எங்களோட தேசிய தலைவர் சிந்தனைக்கு அமைய இந்த கட்டமைப்பு இண்டிபெண்டா இருக்க வேணும் என்று உருவாக்கப்பட்டது. 2 டெக்கேடுக்கு கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேல இந்த டிடிசி வெற்றிகரமாக ஆக்ட் பண்ணி கொண்டு இருக்குது. நீங்கள் எதிர்நோக்கும் சவால்கள் என்ன? இப்ப எங்கண்ட பாடசாலையோட இதை லிங்க் பண்ணி பார்க்க இப்ப இது 2021 வருஷத்துக்கு முந்தி இங்க வந்து தலைவரால உருவாக்கப்பட்ட அந்த கல்வி திட்டம் அறிமுகமானது பிரித்தானியாவில். அதுக்கு முதல் ஒவ்வொரு பாடசாலையும் வெவ்வேறு பாடத்திட்டங்களை இங்க நடத்தி கொண்டிருந்தது. முதல் தடவையாக ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு பாடத்திட்டத்தை அறிமுகமானது தேசிய தலைவர் என்ற சிந்தனையிலிருந்து வந்த அந்த கருப்பொருள். அது அவர் ஏன் அதை உருவாக்கினவர் என்று சொன்னால், புலம்பெயர்ந்து வாழுகின்ற மக்கள் மத்தியில குறிப்பாக பிள்ளைகள் எதிர்காலத்துல பிறந்து இந்த நாட்டுல பிறந்து வளரும் பிள்ளைகள் தமிழை வந்து படிக்க வேணும், அதனூடாக தாங்கள் யார் என்பதை வந்து அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நோக்கத்தோடு தான் தலைவர் அதை உருவாக்கினவர். அந்த இடத்துல நாங்கள் 21 வருஷத்துக்கு முந்தி பிரித்தானியாவில் இது அறிமுகப்படுத்தின காலம் தொடக்க தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவை இதை வந்து ஒழுங்காக கொண்டு நடத்தினது. எந்த விதமான பலவிதமான சேலஞ்சஸ் வந்த போதிலும் ஒரு உறுதியான நிலப்பாட்டை எடுத்து அதன் அடிப்படையில இந்த மக்களை அணிதிரட்டி இன்னைக்கு வந்து ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் இந்த கல்வி திட்டத்தின் ஊடாக தங்களை மேம்படுத்தி கொண்டு தரணும். இன்றைக்கு நான் அறிஞ்ச மட்டில 150 பிள்ளைகள் இன்னைக்கு வந்து 12ஆம் ஆண்டை முடிச்சு வெளியில வரினர். அது வந்து இந்த வரலாற்றிலேயே ஒரு முக்கியமான நம்பர். சிறப்பு விருந்தினர்களாக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவையின் மத்திய குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்ட இந்நிகழ்வில் தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவையின் வளர் தமிழ் பாடத்திட்டத்தை அச்சாணியாக கொண்டு பிரித்தானியாவில் இயங்கும் 100க்கும் மேற்பட்ட பாடசாலைகள் இந்த நிகழ்வில் பங்கேற்றன. இது ஒரு நிகழ்ச்சி அல்ல, ஒரு இயக்கம், ஒரு மொழி பாதுகாப்பு பணி. இந்த ஆண்டு மட்டும் சுமார் 1300க்கும் மேற்பட்ட பரிசுகள். லண்டனில் தமிழ் மொழியின் வேர்களுக்கான மதிப்பளித்தல், தமிழ் மரபின் அரும்புகளுக்கான மதிப்பளித்தல், தமிழ் மூச்சின் காப்பரன்களுக்கான மதிப்பளித்தல் என பல வகையான மதிப்பளித்தல்கள். மாணவர்கள் 12 வரை நிறைவு செய்து இன்று இந்த அரங்கத்திலே அவர்களுக்குரிய ஒரு சிறப்பான பட்டமளிப்பு
1969 கன்னியாகுமரி தமிழ் பள்ளியில் அம்சனா ஸ்ரீஸ்குமார். தொடராக உங்கள் கைகளை காட்டி அவர்களை நாங்கள் உற்சாகப்படுத்துவோம். உண்மையில் மிகவும் ஒரு சிறப்பான நிகழ்வாக இந்த 12வது ஆண்டு பரிசளிப்பு விழாவிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய தமிழகத்தை மேம்பாட்டு பேரவையில் நீண்டகால நோக்காக எங்கள் ஓவியா, உங்களுக்கு தமிழ்ல விருப்பமா? ஓம் நல்லா விருப்பம். நீங்கள் உங்களோட அப்பா அம்மா என்ன செஞ்சு உங்களுக்கு விருப்பம் கொண்டு வந்தாங்க? அம்மா தமிழ் படிப்பிப்பா, அம்மா ஒரு டீச்சர். அப்பா உணர்வு இருக்கும். உங்களுக்கு தமிழ் அடுத்த ஜெனரேஷன் கொண்டு போக ஒரு ஆசை இருக்கா? டெஃபினெட்லி. தமிழ் பாடசாலை எனக்கு பிடித்த ஆசிரியர் யோகமா டீச்சர். ஏன்? நான் வளத்தமிழ் பெண்ணொன்று படிக்கல, அவள் தான் எனக்கு ஆசிரியராக இருந்தவா. அவள் எங்களை ஊக்க வச்சு படித்து ஏன் தமிழை படிக்கணும் என்று எங்களை ஊக்க வச்சு கிவ் அப் பண்ணாமல் எங்களை முயற்சி கொடுத்து எங்களை படிக்க வச்சுவா. இப்போ இன்றைக்கு நான் வளத்தமிழ் 12 முடித்த நாடி இங்கே கிராஜுவேஷனுக்கு வந்திருக்கேன். தரணிதா மகேந்திரன். நீங்கள் எந்த பாடசாலையா? 90 பண்டாரவன்யம் தமிழ் கல்வி கலை. உங்களுக்கு தமிழ் படிக்க மகிழ்ச்சியாக இருந்ததா அல்லது வெறுப்பாக படிச்சீங்க? இல்லை, மகிழ்ச்சியாக தான் இருந்தது. எங்களோட வரலாறு பற்றி படிக்கிறது மிகவும் மகிழ்ச்சியாக படித்தேன் நான். அது இன்னும் ஊக்கத்தை தந்தது ஒரு வகையில். என்னென்னா இன்னும் படிக்கணும், எங்களோட கலாச்சாரம், எங்களோட வரலாறு எங்களோட பிள்ளைகளுக்கும் நாங்கள் சொல்லிக் கொடுக்கணும் என்ற ஆர்வம் எனக்கு வந்து. எக்ஸாமினேஷன்ஸ் தமிழில் செய்து தமிழ் கலாச்சாரம் கூட படிச்சுட்டு ஆனால் இந்த இலங்கைக்கும் தமிழகமுக்கு போயிட்டு அங்கேயும் அந்த நாலேஜை யூஸ் பண்ணிவிட்டு நான் இந்த வேறு தமிழ் மக்களை ஹெல்ப் பண்ணலாம்னு யோசிப்பேன். நன்றி. அப்போ என்னெல்லாம் படிச்சிருக்கிறீங்க இவ்வளோ காலம்? இனி உங்களோட வார சந்ததிகளுக்கு என்ன படிப்பீங்க? பழங்காலத்து மன்னர்கள், பண்பாடு, எப்படி வாழ்க்கை முறை, ஹிஸ்டரி பற்றி, யாழ் நூல்கள் பற்றி, சிலப்பதிகாரம் பற்றி எல்லாம் படிக்க விருப்பம். அதே மாதிரி உங்களோட பிள்ளைகளுக்கும் அப்படியே தொடர்ந்து படிப்பீங்க நீங்கள்? ஓகே, நல்ல பிள்ளைகள். தொடர்ந்து உங்களோட தமிழ் கல்வியை தொடர்ந்து மேலேயும் படித்து நல்ல நிலைமை அடையணும் பண்ணி நாங்கள் உங்களை வாழ்த்திக்கொண்டு உங்களோட சந்ததிகளையும் ஆண்டு 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் கற்றலில் சிறந்து விளங்கிய மாணவர்களுக்கு பரிசுகளும் மதிப்பளிப்புகளும் வழங்கப்பட்டன.
எங்களோட பிள்ளைகள் தமிழ் பழகிறது வந்து மெயினாக வந்து எங்களோட கலாச்சாரத்தை பேடி காக்கணும். மற்றது எங்களோட வரலாறுகள் தெரிஞ்சிருப்போம் பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக. நீங்கள் ஜிடிசியில் ஒரு நிர்வாகியாக ஆசிரியரும் இருக்கிறீர்கள். ஜிடிசியில் எப்படி ஜிடிசியில் நாங்கள் கடந்த ஒரு 12 வருஷமா ஜிடிசியோட பயணிச்சு கொண்டிருக்கிறோம். 11 வருஷத்துக்கு மேலே பயணிச்சு கொண்டிருக்கோம். உண்மையிலே ஜிடிசி சேவை வந்து மிக பெருசு. அதை வார்த்தைகளாக நாங்கள் சொல்லிக்கூட முடியாது. ஒரு மொழியை வந்து சரியான முறையில் ஐக்கிய ராஜ்யத்துக்குள்ள வந்து பல பிரதேசங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிள்ளைகளை அந்தந்த இடங்களுக்குள்ள பள்ளிக்கூடங்கள் அமைச்சு அந்த பள்ளிக்கூடம் அமைக்கிறதுக்கு நல்ல உதவிகளை செய்து அதே நேரம் வந்து இந்த தமிழை வளர்க்கறதுக்கு செய்கிற சேவை வந்து மிக அளப்பெரியது, பெரிய போட்டுதலுக்குரியது. எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் டிடிசி வந்து ஒரு நல்ல முறையில் ஒரு 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 கருத்துக்கு கீழே எங்களோட மொழி தான் எங்களுக்கு முக்கியமான தமிழ் மொழியை கடத்து வரும் என்ற அந்த கருத்துக்கு கீழே வந்து அவங்க பயணிக்கிறது வந்து உண்மையிலே போற்றத்தக்க விஷயம். பல பரிசு பெற்றவர்களுக்கு இன்னொரு பெருமை, முதல் முறையாக பெற்றவர்களுக்கு மகிழ்ச்சியின் உச்சம். இந்த விழா 3 தளங்களின் வெற்றிகள் உணரக்கூடியது மாதிரி இருந்தது. மாணவர்கள் உழைப்பின் பலன், பெற்றோர்கள் பெருமையின் உச்சம். ஆசிரியர்கள் தமது கடமையை நிறைவேற்றிய தன்னம்பிக்கை. ஒரு ஆண்டு முழுவதும் செய்த கடின உழைப்பின் மறக்க முடியாத தருணம். இவ்விழாவில் பல ஆசிரியர்களது கல்வி சேவையை கௌரவிக்கும் வகையில் 25 ஆண்டுகள், 20 ஆண்டுகள், 15 ஆண்டுகள், 10 ஆண்டுகள், 5 ஆண்டுகள் மற்றும் 2 ஆண்டுகள் பூர்த்தி செய்த 2ஆம் தலைமுறை ஆசிரியர்களுக்கும் பரிசளித்து கௌரவிக்கப்பட்டது. நான் 10ஆம் ஆண்டுக்கு தேர்வு இங்க வந்து அவார்ட் ரிசீவ் பண்ண முதல் தரம். 12ஆம் ஆண்டுக்கு போன வருஷம் தான் எனக்கு பட்டம் கிடைச்சது. இந்த வருஷம் ஒரு புது பட்டத்தோட 5 வருஷம் சொல்லி கொடுத்தது ஒரு பெருமையா இருக்கு சொல்ல. So just no this is student but student நானே டீச்சர் ஆயிட்டேன். எவ்வளவு பாடம் இருக்குன்னு crazy. இங்க நடந்து கொண்டிருக்கிற இந்த நிகழ்வு வந்து தமிழின் வளர்ச்சியையும் எங்களோட எதிர்கால சந்ததி தமிழை நோக்கி எப்படி அடியெடுத்து வைக்கணும் என்பதையும் இந்த நிகழ்வு எல்லாருக்கும் எடுத்துக்காட்டி நிற்கிறது. அப்ப இப்படியான நிகழ்வுகளை அவர்கள் பார்க்கிறதன் மூலம் தமிழின் அவசியத்தை, அதன் முக்கியத்துவத்தை, அதன் உயிரோட்டத்தை நிச்சயமாக புரிஞ்சு கொண்டு அவர்கள் தமிழை கத்துறதுக்கு நோக்கி வருவார்கள் நம்பிக்கையில தான் நாங்கள் இவ்வளவு பிரம்மாண்டமான வகையில அந்த அதிதிரன் சிந்தியல் இந்த பிள்ளைகளை நாங்கள் கௌரவித்து கொண்டு மதிப்படுத்திக் கொள்கிறோம். நிச்சயமாக இது அப்படியான ஒரு எழுச்சியை கொடுத்து அந்த மாணவர்களை எங்களை நோக்கி திரும்ப வைக்கும் என்றது நாங்கள் நம்புறோம். இன்றைக்கு ஒரு டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ள இருக்கிற பிள்ளைகளுக்கு எப்படி தமிழ் நீங்க கற்பீங்க? இங்கு வாழ்ற பிள்ளைகளுக்காக நாங்க உண்மையா புலம்பியர் தேசத்துல இன்று நான் 25 ஆண்டுகளுக்கு மேலாக 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தமிழ் மொழியை கற்பித்து வருகிறோம். உண்மையிலே ஆரம்பத்துல நாங்கள் கற்பிக்கும் போது எல்லா பிள்ளைகளும் வந்து தமிழிடத்திலிருந்து வந்த குழந்தைகள் அல்லது அங்கிருந்து வளர்க்கப்பட்டு வந்த பிள்ளைகள் தான் கூடுதலாக கொஞ்சம் இலகுவாகத்தான் இருந்தது அந்த காலத்துல. அதுக்கு பிறகு நாங்கள் பிள்ளைகளுக்கு கற்பிக்கும் போது பிள்ளைகள் இங்க பிறந்த பிள்ளைகளாகவே மாறிவிட்டார்கள். ஆனாலும் அந்த பிள்ளைகளுக்கு நான் தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவையினுடைய அந்த புகழ், அந்த மகிழ்ச்சி என்னன்னு சொன்னா, நாங்கள் வரலாறுகள், எங்களுடைய தமிழ் எழுத்து வரலாறுகள், எங்களுடைய பண்பாடுகள், பழக்க வழக்கங்கள்
அனைத்தையும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை நாங்கள் அன்போடு கற்பிக்கும் போது இங்கு பிறந்த பிள்ளைகள் அதை இலகுவாக எங்களிடமிருந்து பெற்று தாங்களும் அந்த மொழியை கதைக்க வேண்டும் என்று தமிழில் கதைக்கின்றார்கள். Teacher, many children அவையில் கல்விக்கு விடுது இல்லாட்டி பள்ளிக்கு விட்டுட்டு அவையில் halfway through நிப்பாட்டுது. இந்த கிட்ஸுக்கு மற்றது இந்த கிட்ஸ் பெற்றோருக்கு என்ன அட்வைஸ் நீங்க கொடுப்பீங்க? தமிழ் பள்ளிக்கு வருகினோம், பிறகு 11+ அப்படி வந்தோடனே நிற்கணும். ஆனா இல்லை என்னன்னு கேட்டா நாங்கள் ஒரு சந்ததி இருக்கிறோம், எங்களுக்கு அடுத்த சந்ததி அப்படி நின்று கொண்டே போனா அந்த தமிழை இங்க இல்லாமலே போயிடும், எங்களுக்கு அந்த ஒரு மொழி இல்லாம போயிடும். அப்ப எங்களுடைய ஒரு மொழி வளரணும்னு சொன்னா தொடர்ந்து அந்த தமிழை படிக்கணும் பிள்ளைகள். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா வளர் தமிழ் 12 நிறைவு செய்து நிறைய பிள்ளைகள் வந்திருக்கணும், இன்னும் இளையோர் அறிவிப்புகள் செய்து கொண்டிருக்கணும், அப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கணும். இப்ப பழையதை விட இப்ப கொஞ்சம் ஆர்வமா இருக்கணும் பிள்ளைகள் தமிழ்ல. இப்படியான நிகழ்வுகளை பார்த்து இன்னும் ஆர்வமா இருப்பினோம் என்று நாங்கள் நினைக்கிறோம். கல்வி மேம்பாட்டு பேரவையின் முயற்சியோட அது தொடர்ந்து வளர வேணும் என்று நாங்கள் நினைக்கிறோம். இப்ப அந்த பிள்ளைகளை கூடுதலா அதுதான் செய்யணும். 11+க்காக தமிழை நிப்பாட்டினோம், அது பிறகு நிப்பாட்டினோட அந்த பிள்ளைகள் பிறகு அங்கே செகண்டரி போனோடனே அன்னைக்கு லோட் கூடன்னு சொல்லிடும். இல்ல அது லோட் இல்ல, ஒரு நாளைக்கு தான் படிக்கலாம். அப்படி படிக்கிற பிள்ளைகள் கூடுதலா பாத்தீங்கன்னா இப்ப யூனிவர்சிட்டியில போன பிறகு அவைகள் சில பிள்ளைகள் ஒரே பண்ணிடும் தங்களுக்கு தமிழ் தெரியல. ஆனபடியா பெற்றோர் அதை தமிழை வளர்க்கறதுக்கு பார்க்க வேணும். சின்னல இருந்து ஏன்னா உங்களோட பிள்ளைகளும் சிலவள யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு அங்க கவலைப்படுவினோம், எங்களுக்கு தமிழ் தெரியல. வேற பிள்ளைகள் இப்ப வேற பெரிய பிள்ளைகள் இப்ப எங்கள்கிட்ட படிக்கணும். என்னன்னு கேட்டா தங்களுக்கு தமிழ் தெரியாம இருக்க எங்களுக்கு ஒரு வெக்கமா இருக்குது. தமிழ் சொசைட்டில அங்க இருக்குது, ஆனா தமிழ் சொசைட்டிக்குள்ள நாங்க போறோம்னா எங்களுக்கு தமிழ் தெரியாது. அதனுடைய டீச்சர் படிப்பிக்கிறீங்களோன்னு படிக்க வரையினா பெரிய பிள்ளைகள். அந்த தவிர இனிமேலும் பேரண்ட்ஸ் விடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். கல்விச் சேவையை கௌரவிக்கும் வகையில் 25 ஆண்டுகள், 20 ஆண்டுகள், 15 ஆண்டுகள், 10 ஆண்டுகள், 5 ஆண்டுகள் மற்றும் 2 ஆண்டுகள் பூர்த்தி செய்த 2ஆம் தலைமுறை ஆசிரியர்களுக்கும் பரிசளித்து கௌரவிக்கப்பட்டது. இது அவர்களுக்கான ஒரு மரியாதை அல்ல, ஒரு தலைமுறையின் நன்றிகள். உலகின் தொன்மையான தமிழ் மொழி உலகெங்கும் செழித்தோங்க தொடர்ந்து உழைத்து வரும் தமிழ் தேசியத்தின் இதய துடிப்புகளை கொண்டாடும் பெரு விழா. அப்படியானால் தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவைக்கு தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவையின் லட்சிய கனவாக தாங்களேற்ற பொறுப்பை கடந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டு மேலும் சிறப்பாக நிறைவேற்றிய ஒரு பெருமை, ஒரு மகிழ்ச்சி, ஒரு எதிர்கால நம்பிக்கை. பல நாடுகளில் தமிழர்கள் வாழலாம், ஆனால் தமிழ் வாழ்கிறது. பல மொழிகள் சவாலாக இருக்கலாம், ஆனால் தமிழ் வெல்லும். பல தலைமுறைகள் மாறலாம், ஆனால் தமிழ் எங்கேயும் எப்போதும் அறிவியலாய் நிமிர்ந்து நிற்கும். இந்த பெரும் நம்பிக்கையை தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவையினர் மீண்டும் ஒருமுறை எமக்கு சான்று தந்துள்ளனர். எங்களோட சேர்ந்து இருக்கிறது ரம்யா ராஜ்குமார், அபிஷனா தயானந்த ராஜா, குருபரன் சண்முகநாத். நீங்க எந்த பாடசாலையிலிருந்து வந்தீங்க? சவுத் வெஸ்ட் லண்டன் தமிழ் கல்வி கூடம். சவுத் வெஸ்ட் லண்டன் தமிழ் கல்வி கூடம். சவுத் வெஸ்ட் லண்டன் தமிழ் கல்வி கூடம். ஓகே, இப்போ உங்களுக்கு ஏன் ஒரு வாலண்டியரா வர உங்களுக்கு ஒரு விருப்பம் வந்தது? I just like helping younger kids and it's like work experience. உங்களுக்கு? Yeah, it's a very good experience and I like helping out everyone. Yeah, like these teachers helped us, so it's only right if we help them as well. I like that. Okay. So, do you want to speak about கொஞ்சம் எத்தனை ஆட்களுக்கு நாங்கள் இன்றைக்கு அவார்ட்ஸ் கொடுக்கிறோம்? Over thousands of people from different schools. Yes, okay. Yes. எத்தனை ஸ்கூல்ஸ் இங்க வந்திருக்காங்க தெரியுமா? Like around 80 to like 90 schools. Okay. Yeah.
அண்ட் உங்களுக்கு என்ன இந்த event பற்றி ஒரு எக்ஸைட்டிங்கான விஷயம் ஒன்று சொல்லுங்கள். Well, இங்கே நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க, ஸோ லைக் புது ஆட்களை மீட் பண்ணலாம். இட்ஸ் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இது வந்து 2004ஆம் ஆண்டு எங்களோட தேசிய தலைவர் மதிப்பிற்குரிய தேசிய தலைவருக்கு மேற்பார்வையில் தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவைன்ற பாட நூல்கள் வளர்தமிழ் நூல்கள் வந்து எழுதப்பட்டதால அந்த நூல்களிலேயே எந்த பிள்ளைகள் படித்து முடிக்க வேணும், நிறைவு செய்ய வேணும் என்பதற்காக நான் மாறாமல் இன்னமும் தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவைக்குள்ளே நான் பயணப்பட்டு கொண்டிருக்கிறேன். அப்போ நீங்கள் டிடிசிக்குள்ள நிர்வாகியாக இருக்கிறீங்க. 2004 அங்களோட தேசிய தலைவர் அவற்ற சிந்தனைக்கு அமைய இந்த கட்டமைப்பை இண்டிபெண்டாக இருக்க வேணும் என்று உருவாக்கப்பட்டது. 2 டெக்கேடுக்கு மேலே டிடிசி வெற்றிகரமாக ஆக்ட் பண்ணி கொண்டே இருக்குது. நீங்கள் எதிர்நோக்கும் சவால்கள் என்ன? இவ்வளவு மக்கள், இவ்வளவு மாணவர்கள் தொடர்ந்தும் 12ஆம் ஆண்டையும் தாண்டி அவை இந்த கிராஜுவேஷன் நடக்குதுன்னு சொன்னால் சேலஞ்சுக்கு இடையில எங்களோட ஒவ்வொரு நிர்வாக உறுப்பினர்கள், ஆசிரியர்கள் எல்லாரும் தன்னார்வமாக வந்து ஒரு தொண்டரா ஒரு சம்பளம் இல்லாமல் வேலை செய்கிறது தான் இந்த அளவுக்கான ஒரு வெற்றியை கண்டிருக்கிறோம். உலகப்பந்தில் வாழ்ந்து வரும் புலம்பெயர்ந்துள்ள தமிழர்கள் வேலை சுமைகள், பொருளாதார சுமைகள் மத்தியிலும் தமிழ் மொழிக்கான அங்கீகாரமாக வாழ்கின்றனர். எந்த சுமைகளை கண்டாலும் தமிழ் கல்வி என்னும் தீபத்தை அணைய விடாமல் காத்திட்ட சான்றின் மற்றுமொரு நாள் இன்றைய தினம். இது ஒரு விழா மட்டுமல்ல, ஒரு தலைமுறையின் வெற்றி பயணம். தமிழ் கற்போம், தமிழுக்காக வாழ்வோம், தமிழை தரணியெங்கும் செழித்தோங்க அனைவரும் ஒன்று கூடி உழைத்திடுவோம்.